ஸ்னோவி ஹில்ஸ் அப்படின்ற இந்த சிம்பலை கிரியேட் பண்ண போகிறோம். இது டோட்டலி ஃப்ரீ ஹேண்டில் பண்ணணும். எதுவும் ஜியோமெட்ரிக்கல் ஃபார்முலா இல்லை. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க. முதல்ல ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ஒரு ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி டவுன்வர்ட் ஒரு காப்பி பண்ணிவிட்டு டிஸ்செலக்ட் பண்ணாமல் கண்ட்ரோல் D 2 தரம் பண்ணுங்க. ஏன்னா இங்கே 4 ஸ்ட்ரிப் இருக்குது. 1 2 3 அப்புறம் லார்ஜஸ்ட் ஸ்ட்ரிப் 1, அதாவது ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணி ஐ ட்ராப்பரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுங்கள். லெட்டர் I ப்ரெஸ் பண்ணலாம். இங்கே கிளிக் பண்ணுங்கள். இப்போ கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணுங்கள். டெம்பரரியாக உங்களுக்கு பிக் டூல், அதாவது செலெக்ஷன் டூல் ஆக்டிவ் ஆகும். அகெயின் அப்புறம் கண்ட்ரோல் பிடிச்சி இதை செலக்ட் பண்ணி இந்த கலரை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை ஒரு ரெக்டாங்கிளுக்கு மாற்றிக்கணும். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு குரூப்பாக மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் G சைடில் வச்சிடலாம். இப்போ இந்த ஷேப்பை கிரியேட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த ஷேப்பை வேணால் நீங்கள் இந்த ஆங்கர் பாயிண்டில் எப்படி வேணால் நீங்கள் சிறுசாவோ பெருசாவோ மாற்றிக்கலாம். இப்போ இதை நாம் ஷிஃப்ட் எக்ஸ் பண்ணலாம். ஃபில் கலர் அவுட்லைனாக மாறும். இந்த ஸ்டேஜில் இதை கொஞ்சம் ஆப்செட் பாத் மாதிரி பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் பாத் ஆப்செட் பாத். இது அவுட் சைடாக இருக்குது, அதாவது பாசிட்டிவாக இருக்குது. நான் டவுன் ஆர் ஃபியூ டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். -2 mm பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பை அதாவது இன்சைடு உள்ள இந்த ஷேப்பை வேறு கலர் மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம இந்த ஸ்டேஜில் கட் பண்ணணும். டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கலாம். இதை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிடலாம். இந்த மாதிரியாக்கும் இருக்கும். இப்போ இது இந்த ஸ்னோ மாதிரி இருக்குது பாருங்கள், அது கிரியேட் பண்ணுறதுக்காக இண்டிவிஜுவலாக இருக்கணும். ஆகையினால நம்ம என்ன பண்ணுவோம்னா லெட்டர் C ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இங்கே சிசர்ஸ் எடுத்துக்கங்க. இந்த ஆங்கர் பாயிண்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் பீசஸாக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போது பென் டூல் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ரேண்டமாக பண்ணுங்கள். அது எக்ஸாக்ட்லி அதே மாதிரி பண்ணணுன்னு தேவைப்படாது. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி வேணும்னா நாம் ட்ரேஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ஷேப்பை கொஞ்சம் எப்படி வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இதுக்கு வரலாம். அகைன் பென் டூல் எடுத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து நீங்கள் இந்த ஷேப்பை ரீஅட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அகைன் இந்த லாஸ்ட் ஹில்ல அட்டெண்ட் பண்ணலாம். பென் டூல் எடுத்து ரீஷேப் பண்ணிக்கலாம். ஓகே, இதை டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து மேலே இந்த மாதிரி கொண்டு போகலாம்.
கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த ஜாயின் ஆகலை. கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணுங்க, அதை செலக்ட் பண்ணி ஜாயின் ஆகிடும். அப்புறம் இந்த ஆங்கர் பாயிண்ட்டை கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இப்போ இதை இந்த ஸ்னோ இருக்கு பாருங்க, அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் ஒயிட் பண்ணிட்டு அவுட்லைன் நன் பண்ணிடலாம். இந்த பேசிக் ஷேப் இருக்கு பாருங்க, அதை ஐ டிராப்பர் உதவினால இந்த கலரை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கூட நீங்க இந்த ஷேப்புகளை எப்படி வேணா அப்படி உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி இதை மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆர்கானிக்காக இருக்கட்டும். ஓகே, ஆல்ரைட். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு குரூப்பாக மாற்றிக்கிறேன். ரெண்டையும் பேஜுக்கு அலைன் பண்ணிக்கலாம் ஹாரிசான்டலாக. இப்போ இந்த ஹில்ல கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இது நடுவில் வர்ற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அந்த டார்க்கர் ஆரஞ்சு மேலே கொஞ்சம் போகிற மாதிரி பார்த்துக்கலாம். டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த ஆங்கர் பாயிண்ட்டை கொஞ்சம் கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குரூப் பண்ணி அலைன் பண்ணிக்கலாம் பேஜுக்கு. அடுத்து எல்லிப்ஸ் டூல் எடுத்து ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள், ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்ட் பண்ணுங்க, பர்ஃபெக்ட் சர்க்கிள் இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்க. ஷிஃப்ட் எக்ஸ் பண்ணுங்க, அவுட்லைனுக்கு மாற்றலாம். இந்த ஸ்டேஜில் இதை மட்டும் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் கூட இதை வைட் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த சர்க்கிளுக்கு வெளியில் வர்ற மாதிரி. இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இதை கண்ட்ரோல் 7 ப்ரெஸ் பண்ணலாம். இந்த மாதிரியாக்கும் வரும். இல்லைன்னா ஆப்ஜெக்ட் இங்கே வருது பாருங்க, கிளிப்பிங் மாஸ்க், மேக், அதோட கீபோர்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் 7. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் இந்த ஹில்லோட அந்த ஸ்னோ ஃப்ளோ வேரி ஆகும். எக்ஸாக்ட்லி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பென் டூலை வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. அதாவது இந்த நடுவில் இருக்கிற ஹில் டாப் இது மேலே போகணும். ஸோ இப்போ கூட அதை பண்ணலாம். ஆல்ட் கண்ட்ரோல் 7 பண்ணுங்க, அது கிளிப்பிங் மாஸ்க்லேருந்து வெளியில் வந்துடும். இப்போ கொஞ்சம் வைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட இப்படி மேலே கொண்டு போகலாம். அகெயின் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் 7 ப்ரெஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு நடுவில் ஒரு ஷேப் இருக்குது, அதாவது டிராப் ஷேடோ மாதிரி இருக்குது. அதை கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். பென் டூல் எடுத்து இங்கேருந்து இது இந்த மாதிரி பண்ணலாம். டி ப்ரெஸ் பண்ணுங்க டிஃபால்ட்டுக்கு. அவுட்லைனை அதாவது ஃபில்லை நன் பண்ணிக்கங்க. ஐ டிராப்பரை வச்சு இந்த கலரை செலக்ட். இது ஆக்சுவலி ஃபில் ஆனதுனால அதுவும் ஃபில் ப்ராப்பர்ட்டி தான் கொடுக்கும். ஷிஃப்ட் எக்ஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்ஸ் அகெயின் குரூப் பண்ணிடுவோம். இப்போ ப்ரெசென்ட் பண்ணுவோம். இந்த டியூட்டோரியல் எப்படி இருக்குன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த கிளாஸ்ல ஒரு டிஃப்ரெண்டான கிரியேட்டிவான லோகோ அல்லது சிம்பிள் செய்து காட்ட போறேன். தொடர்ந்து பாருங்க.